அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். முழுசாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் காரம் உப்பெல்லாம் சரியாக சேரும். கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் உப்பு காரம்லாம் சரியாக சேரும். இப்போ மசாலா சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் காரமாக எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைனாலும் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துக்கலாம். 1/2 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா குழப்பிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். வெண்டைக்காயை சேர்த்து ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்து பரட்டிக்கலாம். பொரிக்கிற நேரத்தில் அந்த மாவை சேர்த்து கலந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பரட்டிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு வெண்டைக்காயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சரியாக முறுமுறுன்னு வேகும். இல்லைன்னா வெளியில் சீக்கிரம் கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இன்னும் உங்களுக்கு மசாலா மூடின மாதிரி வேணுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுதான் சுவையாக இருக்கும். சலசலப்பெலாம் அடங்குற வரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு மசாலா கூட உதிராமல் வரும். ஒரு மசாலா கூட உதிராமல் வரும். காயோட நிறம் மாறி வரையில் எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா சேர்த்து பொரிச்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னு இருக்கும், வதக்காது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். உடனே எடுத்து வச்சு மூடி வைக்கக்கூடாது, பதத்துரும். நன்றி, வணக்கம்.